வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியாவோட முதல் 5G ஃபோனை ரியல்மி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னோட பேர் ராம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராமன் கமெண்ட்ரி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவோட முதல் 5G ஃபோனை ரியல்மி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் பார்த்தீங்கன்னா ரியல்மி X50 Pro. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.44 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டது. AMOLED ப்ளஸ் 90 Hzன்றது ரொம்பவே நல்ல காம்போ. ஸோ வீடியோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு சூப்பராகவே இருக்கும், கலர்ஸ்லாம் அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 180 Hz டச் சென்சிங் ரெஸ்பான்சிவிட்டி கொண்டது. அதாவது நீங்கள் ஆப்பை தொட்டாலே போதும், ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். 90 Hzன்றதே நம்மளுக்கு போதுமானது. 120 Hzலாம் தேவையில்லை. 90 Hz சூப்பராக இருக்கும். ஸ்க்ரோலிங் அண்டு வேறு ஏதாவது ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு, கேம் விளாட்றதுக்குலாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் Gorilla Glass 5ஆல் கவர் பண்ணியிருக்காங்க. சைட்ஸில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே HDR10 சப்போர்ட் கொண்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர், இது வந்து ஆண்ட்ராய்டோட 10 அடிப்படையாக கொண்ட சாஃப்ட்வேர். அது மேலே பார்த்தீங்கன்னா ரியல்மி UI கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரியல்மி வந்து ஓப்போட சப் பிராண்டுன்றதை அவங்க சார்ஜர்லேயும் UIலையும் காமிச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா கலர் OS தான் ஓப்போவில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்க தனியாக வந்துட்டு ரியல்மி UI அப்படின்னு புதுசாகவே ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இண்டிபெண்ட் பிராண்டுனால சாஃப்ட்வேர் அப்டேட் இதெல்லாம் சூப்பராக கிடைக்கும். ஸோ இதுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் நல்லா வரும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிப்செட், இது லேட்டஸ்ட் Snapdragon 865 சிப்செட்டோடு வருது. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இதுதான் இந்தியாவில் 5G ஃபோன் லான்ச் பண்ணி 865 கொடுக்குற முதல் ஃபோனு. இது பார்த்தீங்கன்னா Adreno 650 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்ஸ், எந்த விதமான கேமிங்ஸும் சரி, ஆப்ஸும் சரி ஈஸியாகவே ரன் ஆகும். ரொம்ப ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெமரி ஸ்லாட், இதில் வந்து SD கார்டு ஸ்லாட் கிடையாது. 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா UFS 3.0 ஸ்டோரேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஃபோன்லேருந்து பென்ட்ரைவ் ஏற்றணும்னாலோ இல்லை பிசிக்கு லேப்டாப் ஏற்றணும்னாலே ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே காப்பி ஆகும். இதில் பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் மெமரி கார்டு இல்லை. ஸோ பேஸ் வேரியன்ட்டு 128GB இருக்குது. ஹையன் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்டு, இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருவாங்க. அதாவது பாட்டமில் ஒரு ஸ்பீக்கரும் இயர் பீஸ் வந்து இன்னொரு ஸ்பீக்கராக டபுள் ஆகும். ஸோ மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அதுவும் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ வந்து சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். பட் இதில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ நீங்கள் சார்ஜ் பண்ணுற அந்த டைப் சி போர்ட் வழியாக தான் நீங்கள் ஹெட்ஃபோனில் மாட்டி பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ப்ளூடூத் ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளேன்றனால இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இப்போதைக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டான இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னா OnePlus தான். பட் இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. OnePlus விட இதுதான் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு யூஸ் பண்ணவங்களாம் சொல்கிறாங்க. எந்தளவு இருக்குன்னு தெரில. பட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ரி, இதில் 4200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே மேசிவான பேட்டரி தான். பட் இதில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கனால இது வந்து 4200 ஒரு நாள் வரைக்கும் ஈஸியாக தாங்க எதிர்பார்க்கலாம். பட் இதில் ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னென்னா இதோட சார்ஜர் தான். 65 வாட் சூப்பர் டாட் ஃப்ளாஷ் சார்ஜ். ஆமாங்க, எப்போவுமே அவங்க ஓப்போவோட சூப்பர் ஹூக் சார்ஜர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரியல்மி அவங்களோட சொந்த சார்ஜர், அதே சார்ஜர் தான். பட் பேரை மட்டும் மாற்றிட்டாங்க. பட் 65 வாட் சப்போர்ட் கொண்டது. இதனால் 4200 mAh பேட்டரி இருந்தாலும் 35 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேமரா, பேக்கில் பார்த்தீங்கன்னா 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 64 MP f1.8 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 12 MP டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு 2x ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் ஷாட்லாம் அருமையாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். நாலாவது ஒரு டெப்த் சென்சார், இது ஒரு மேக்ரோ சென்சராகவும் யூஸ் ஆகும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல பஞ்ச்-ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் இது லெஃப்ட் சைடு கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். பட் இதில் பார்த்தீங்கன்னா டூயல் பஞ்ச்-ஹோல் இருக்கும். ஏன்னா 2 கேமரா இருக்குது ஃப்ரண்ட்டில் மட்டுமே. தேவையில்லாமல் டெப்த் சென்சார் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 32 MP f2.5 அந்த அப்பச்சர் சைஸில் கேமரா கொடுத்துருவாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரியல்மி அவங்க எப்போவுமே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த சோனியோட 16 MP சென்சார் தான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நல்ல சென்சார் தான். பட் அப்கிரேட் பண்ணவே இல்லை. இந்த தடவை 32 MP இதுவும் ஒரு சோனி சென்சார் தான். மார்க்கெட்டில் இப்போதைக்கு இதுதான் பெஸ்ட்டு செல்ஃபி கேமரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கேமரா இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். பட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் அல்ட்ரா வைட் இருக்குது. ஸோ குரூப் செல்ஃபி இதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 பஞ்ச்-ஹோல் வச்சு வெறும் டெப்த் சென்சார் கொடுத்து ஏமாற்றாமல் அல்ட்ரா வைட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா Snapdragon 865 8K வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். பட் நம்ம 8Kலாம் கேட்கல,
4K 60 FPS வரைக்கும் இருந்தாலும் ரொம்ப நல்ல விஷயம். பட் இங்கே 4K 30 தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு தெரில, ஏன் அந்த ஃபீச்சர் கட் பண்ணாங்கன்னு தெரில. இதில் EAS சப்போர்ட் வரைக்கும் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொண்ட மாடல் பார்த்தீங்கன்னா 38,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. 38,000 இது ஒரு நல்ல பிக் மாதிரி தான் தெரியுது. பட் இந்த ப்ரைஸிங்கில் பார்த்தீங்கன்னா OnePlus இருக்குது. OnePlus அண்டு ரியல்மி இது ரெண்டில் நீங்கள் எதை வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். இதோட ஃபைனல் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 12GB 256GB அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45,000 கூட இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரியல்மி வந்து ஃப்ளாக்ஷிப் லெவலில் ப்ரைஸிங் ஏற்றிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட இவங்களே ஃப்ளாக்ஷிப்பாகவே ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.